அண்மை செய்தி. வெள்ள நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நிவாரண நிதி குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது நிவாரண நிதி குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலா 2000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். பெஞ்சல் புயல் பாதிப்புகளுக்கான நிவாரண நிதியை அறிவித்துள்ளார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தலா 2000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நடைபெறும் சீரமைப்பு பணிகள் தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து நிவாரண நிதி குறித்த அறிவிப்பு எந்த நேரத்திலும் வெளியாகலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தலா 2000 ரூபாய் வெள்ள நிவாரண நிதியாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி தொகைகளை அறிவித்திருக்கிறார். இதன்படி பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு, அதாவது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மழை வெள்ளத்தினால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக நபர் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கிடுவதற்கான நடவடிக்கையும், அதே போன்று புயல் மழை பாதிப்புகளில் சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். தொடர்ந்து அதே போன்று மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையும் முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதில் ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கால்நடைகளுக்கான அறிவிப்பாகவும் எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழந்திருப்பதற்கு 37,500 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மழை வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக தொடர்ந்து ஆய்வு பணிகளும் இன்னும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்து மேற்கொண்டு வருவதாக அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக ஏற்கனவே பொதுமக்களுக்கான நிவாரண உதவிகள் வழங்குவது தொடர்பாக முதலமைச்சர் கடந்த 2 நாட்களாக விரிவாக ஆலோசனையில் ஈடுபட்டார். மேலும் மத்திய அரசும் 2000 கோடி ரூபாய் புயல் மழை பாதிப்புக்கு உதவ வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசு இந்த நிவாரண உதவிகள் அறிவிப்பு செய்திருக்கிறாங்க. ராஜ்குமார், வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு மட்டுமே இந்த வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்பட இருக்கிறதா? என்ன விவரம்? அந்த அறிவிப்பில் வேறு ஏதேனும் தெரிவிக்கப்பட்டுள்ளதா? ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக 13 மாவட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக முதல் கட்டமாக கணக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 13 மாவட்டங்களுக்கும் நிவாரண தொகைகள் குறித்து ஏற்கனவே விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மத்திய அரசும் தமிழகத்திற்கான உதவிகள் செய்ய வேண்டும், குறிப்பாக 2000 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே கடிதம் மூலமாக கேட்டறிந்தார். இந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு தற்போது முதல் கட்டமாக இந்த நிவாரணம் வழங்குவது தொடர்பான அறிவிப்பு முதலமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பயிர் சேதம் ஏற்பட்டிருப்பது, கால்நடை போன்றவற்றிற்குமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் சேர்த்து கூட, அதாவது புயல் மழை வெள்ளத்தால் உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் ஒரு குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கிடுவதற்கும், சேதமடைந்திருக்கக்கூடிய குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போன்று மழையினால் நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கிடுவதற்கான நடவடிக்கையும், கால்நடைகள் எருது, பசு உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த குடும்பத்திற்கு 37,500 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக களப்பணியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடமும்
பாதிப்புகள் குறித்தும் மீட்பு நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசித்து வருகிறார். எனவே தற்பொழுது இது முதல் கட்டமாக முதலமைச்சர் ஆலோசனைக்கு பிறகு இந்த நிவாரண உதவிகள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அருணா. ராஜ்குமார், கனமழையின் காரணமாக விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தனர். விவசாயிகளுக்கு இந்த நிவாரண அறிவிப்பில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? அது மறுமுறை ஒரு தடவை சொல்லிடுங்க. மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு குறித்து முதலமைச்சர் விரிவாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனையில் மேற்கொண்டார். நேற்று கூட விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு பணிகளில் ஈடுபட்ட பொழுது விவசாயிகளிடம் பாதிப்புகள் குறித்தும் முதலமைச்சர் நேரடியாக கேட்டறிந்தார். இதில் விவசாயிகள் பொறுத்தவரை தற்போது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெற்பயிர் பாதிப்பு, மழை காரணமாக நெற்பயிர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போன்று பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமுற்றிருப்பின், அதாவது 33 விழுக்காடுக்கு மேலாக சேதமுற்றிருக்கக்கூடிய ஹெக்டேர் ஒன்றுக்கு 22,500 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கையும், மழையினால் பாதிப்பு ஏற்பட்டு மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை என்று முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த அறிவிப்பு தனித்துவமாக விவசாயிகளுக்கு அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு தொடர்பாக முதலமைச்சர் அறிக்கை மூலமாக இந்த நிவாரண உதவிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதி கனமழையின் காரணமாக கடுமையான மழை பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக ரூபாய் 2,000 வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராஜ்குமார், அதாவது அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தற்போது முதலமைச்சர் ஏற்கனவே நடத்திருக்கக்கூடிய ஆய்வும், அதாவது பெஞ்சல் புயல் மற்றும் மழை பாதிப்புகளை நேற்று செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நேரடியாக முதல்வர் ஆய்வு செய்தார். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடனும் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது நிவாரணம் அறிவிப்பு செய்ததில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்று அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான பாதிக்கப்பட்ட விவரங்கள் குறித்து தமிழக அரசுக்கு தகவல்களை தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிக்கை மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்களுக்கு நிவாரணம் குறித்தான அறிவிப்பு சில நாட்களில் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது முதல் கட்டமாக தான் இந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் இந்த மாவட்டங்களுக்கான நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எனவே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை இந்த 3 மாவட்டங்களுக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பாதிப்புகள் குறித்து ஆய்வு பணிகளும் கணக்கெடுப்பு பணிகளும் மேற்கொண்டு வருகிறார்கள். எனவே அடுத்த கட்டமாக இந்த 3 மாவட்டத்திற்கான எந்தெந்த கிராமங்களில் பாதிப்பும் விவசாயிகளுக்கான பாதிப்புகள் குறித்தான கணக்கீடு முடிந்ததுக்கு பிறகு தனியாக நிவாரணங்கள் குறித்த அறிவிப்பு முதலமைச்சர் மூலமாக அதற்கான அறிவிப்புகள் சில நாட்களில் வெளியாவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அருணா. ராஜ்குமார், குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் இது வழங்கப்படுமா? இந்த மழையில் குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கு? தமிழக அரசு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் குடும்ப அட்டைதாரர்கள் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். அதாவது விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் அல்லாமல் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு குடும்பம் சார்பாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் தங்களுக்கான ஆவணங்கள் கொடுத்து இந்த நிவாரணம் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் செய்திருக்கிறார்கள். எனவே தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கான அறிவிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை குடும்ப அட்டைதாரர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் இருந்தால் அது மாவட்ட நிர்வாகம் அல்லது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக விடுபடக்கூடிய நபர்கள் எதுவும் இருந்தால் அதை கணக்கிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும்.
இதையெல்லாம் அரசு அதிகாரிகளும் அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் தனியாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது குறித்தான அறிவிப்பு பின்னர் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அருணா. ராஜ்குமார், இந்த கனமழை வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் குடிசை வீட்டில் இருப்பவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளானார்கள். அவர்களுக்கு மாற்று வீடு ஏதேனும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தமிழக அரசு பொறுத்தவரை தற்போது ஒட்டுமொத்தமாகவே இந்த பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ள பாதிப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கான தனித்தனியாக அவர்களுக்கான நிவாரண உதவிகள் குறித்து முதலமைச்சர் அறிவிப்பு செய்திருக்கிறார். இதில் சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டு தொகையாக 10,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போன்று குடிசை வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்து இருந்தால் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த நிவாரண உதவிகள் தொடர்பாக அறிவிப்பு செய்திருக்கிறார். எனவே பாதியளவு சேதமடைந்திருக்கக்கூடிய குடிசைகளுக்கு 10,000 ரூபாய் வழங்குவதற்கான நடவடிக்கையும், முழுமையாக வீடுகள் சேதமடைந்தால் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். எனவே மழை புயல் வெள்ள பாதிப்புகளில் அந்தந்த மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளின் அடிப்படையில் சேதமடைந்த வீடுகள் அல்லது கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் மாவட்ட நிர்வாகம் கணக்கீட்டு அடிப்படையில் இதை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிக்கை மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கனமழையின் காரணமாக பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் இந்த நிவாரணம் சென்றடையும் என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்துள்ளார். உங்களுடைய தகவலுக்கும் நன்றி ராஜ்குமார்.